பெண்களின் கைகளில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள். இன்னைக்கு பெரியார் வந்தா வேற ஒண்ணு சொல்லுவாரு. எல்லாரையுமே பாரு, இவங்க கையில இருக்கிற மொபைல பூரா புடுங்கிட்டு புத்தகத்தை தயவு செஞ்சு கொடுங்க, அப்பதான் எல்லாரும் உருப்படுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சிறிய சிறைக்குள்ளே நம்ம சிக்குட்டு அடங்கி கிடக்கிற இந்த நேரத்தில் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ நிலாவை அறிமுகம் செய்ய முடியும்? நிலா என்பது வெறுமனே அது ஒரு கோள் மட்டும்தானா? நிலா என்பது நம்முடைய நினைவுகள் இல்லையா? சின்ன வயசுல நம்ம நண்பர்களோட விளையாடிட்டு குடுக்குடுன்னு வீட்டுக்கு ஓடுவோம். நைட் அப்பெல்லாம் 9 மணி வரைக்கும் விளையாடுவோம், 9-10 மணி வரைக்கும் எல்லாம் விளையாடுவோம். அப்படி ஓடும் போது அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே ஓடுவோம். நிலா நம்ம கூடயே வரும். வீட்டுக்குள்ள வாசல்ல வந்து எட்டி பார்ப்போம், நிலா வந்துருச்சு. உள்ள போய் அப்பெல்லாம் சின்ன வீடாதான் இருக்கும், அந்த கிச்சன் கிட்ட ஒரு ஜன்னல் இருக்கும், அது வழியா எட்டி பார்த்து, நிலா என் கூடயே வருதுமா, நான் டெய்லி பாக்குறேன், என் கூட மட்டும்தான் நிலா வருது, நிலாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. மறுநாள் சொல்லுவான், டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நிலாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எப்படா சொல்ற? நேற்று ஃபுல்லா பார்த்தேன்டா, என் கூடயே வந்தது. வளராதடா, நிலா என் கூட வந்துட்டு இருந்ததுடா. அவன் சொன்னான் இல்லையா? இப்ப நிலாவை ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலா அன்னைக்கு இருந்தது. மொத்தத்துக்குமே ஒரே ஒரு நிலா தான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலா கூட வழித்துணையாக, வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஒரு காலத்தில் நிலா நம் கூடவே பயணித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலா எங்க போச்சு? நிலா பத்தி எத்தனை கதைகள், எத்தனை கவிதைகள், எத்தனை மூட நம்பிக்கைகள் கூட நம்ம கிட்ட வளர்ந்தது இல்லையா? நிலாவை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம், அப்ப நிலால ஒரு கரை இருக்கும், பாட்டி உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தெளிவா நம்ம இருக்கணும் பாருங்க. காலையில வாக்கிங் போனா கூட நடையோடு தொடங்குகிற அந்த பயணம் வடையோட தான் முடியும். வடையவும் நம்ம தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது. அப்படியே இட்லியோட சேர்த்து 2 வடையும் வச்சிரு, பொங்கல் சாப்பிடணும்னா வடை இல்லாம சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வடை ரசிகர்களா மாறிட்டோம். அதனாலதான் நிலாவுக்கு ஒருவேளை நாளைக்கு நம்ம போனா கூட அங்க ஒரு பாட்டி உட்காந்து வடை சுடணும்யா, அனுப்பி விடியான்னு ஆம்ஸ்டாங்க்கு முன்னாடி நம்ம ஆயா போயிருச்சு. நிலாவுக்கு போய் உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மீம்ஸ் போட்டாங்க, ஆம்ஸ்டாங் அப்படிதான் நிலால இறங்கி உள்ள போறார். பாட்டி சொல்லுது, வாயா பேராண்டி 2 வடை சாப்பிடு அப்படின்னு இருக்கு. அவன் பயந்து போய் நிக்கிறான். அங்க நிலாவில ஒரு ஆயா உட்காந்து பாட்டி உட்காந்து வடை சுட்டாங்க என்கின்ற அளவுக்கு நம்மால் ஒரு கதையை, ஒரு கற்பனையை உருவாக்க முடிந்தது என்றால் நிலா நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கு.